யார் நீங்க? உங்களுக்கு யார் இது வேணும்? ராஜா வீடு தானே? ஆமா, நீங்க? நீதான் ஒரு தங்கச்சியா? ஆமா, நீங்க? உன் பேர் ரஞ்சனி தானே? ஆமா, நீங்க? எங்க உங்க அண்ணா? என்ன நீங்க? நான் கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றோம்? என்ன சொல்லுமா? நீங்க யாரு? அத முதல்ல சொல்லுங்க. நான் யாருன்னு நானே சொல்லணுமா? உங்க அண்ணா எதுவுமே சொல்லலையா? நீங்க யாருன்னு நான் கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. எங்க அண்ணன் எதுக்கு பதில் சொல்லணும்? வாங்க மேடம். ஏய் ரஞ்சனி, நீ உள்ள போ. இவங்க யாருன்னு? இவங்களா? போட்டோ. இவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்களா, அதுல நான் தான் போட்டோகிராஃபர். அப்படிதானே மேடம்? நீ உள்ள போ, நான் சொல்றேன் உள்ள போ. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. எதுக்கு ரோட்ல நின்னு பேசணும்? உள்ள வந்து பேசலாமே. பிசினஸ் பிசினஸ் ரோட்ல நின்று தான் பேசணும். ரஞ்சனி உள்ள போ சொல்றல, உள்ள போ. நல்லா வழியிற. என்ன நித்யா இப்படி திடீர்னு வந்து பயமுறுத்துறியே? என்னது பயமுறுத்துறனா? வந்தவளை வான்னு கூப்பிட வாயில்ல. ப்ளீஸ் இங்க எதுவும் பேச வேணாம். ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ண 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல நாங்க வந்துடுறேன். ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ். காஃபி ஆறிட்டு இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு. நான் இன்னும் சூடாதான் இருக்கேன். கம் ஆன். என்ன கமான்? என்னைக்குதான் நான் வரப்போற வீடு தானே. நீங்களா வாயை திறந்து எதுவும் சொல்ல போறது இல்ல. சரி, நானே கேஷுவலா வர மாதிரி வந்து ஒரு ஹலோ சொல்லி அப்படியே நம்ம மேட்டரை இண்டிகேட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். அது ஒரு தப்பா? அப்படிலாம் அவசரப்படக்கூடாது நித்யா. எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, அதுக்குள்ள என்ன காதல் வேண்டி இருக்குன்னு தப்பா நினைக்க மாட்டாங்களா? இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்ன பண்றது, மகாராணியோட பார்வைப்பட்டதோ மெழுகா உருகிட்டேன். நோ ரொமான்ஸ் ப்ளீஸ். ஐ அம் இன் a serious mood. நானும் சீரியஸாவே சொல்றேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இன்ஃபேக்ட் போன வாரம் மார்னிங் மட்டும் இல்லைன்னா என் கதை என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. சொல்லப்போனா இப்போ நான் எதிரில் உட்காந்து கௌரவமா பேசிட்டு இருக்கேன்னா அது கூட மாணிக் போட்ட பிச்சை தான். போச்சுடா மறுபடியும் மாணிக்கா. லுக், என்கிட்ட பேசும்போது உங்களை பத்தி பேசுங்க, இல்ல என்ன பத்தி பேசுங்க, இல்ல பொதுவா நம்மளை பத்தி பேசுங்க. அதானே எப்ப பாரு மாணிக் புராணம். நித்யா, மாணிக்க இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. நீங்க தான் இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவுல நான் வர மாட்டேன். அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் நடுவுல அந்த ஆள் வரதையும் நான் சகிச்சுக்க மாட்டேன். Shut up. இதுக்கு மேல நீ என் ஃப்ரெண்ட் பத்தி ஒரு வார்த்தை பேசின என்னாலையும் சகிச்சுக்க முடியாது. ஐம் சாரி. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம், இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். நோ, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம், இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். சரி, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், உட்காரு. வேண்டாம், இந்த இடமே ராசி இல்ல. வந்ததுல இருந்து ஒரே சண்டையா இருக்கு. நாளைக்கு வேற எங்கேயாவது பார்க்கலாம். ஏய் நித்யா, என்ன பேச்சே காணோம்? சாரி சாரி சாரின்னு சொல்றேன்ல, கேட்கலையா? கேட்டது. இருந்தாலும் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா பணிவா பேசியிருக்க இல்லையா, அதனால ஒரு தடவைக்கு 2 தடவையா கேட்டலான்னு தான் சும்மா இருந்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ ஆரம்பிச்சிடாதம்மா. சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சாரி. அப்புறம் இன்னைக்கு எப்போ மீட் பண்ணலாம்? இன்னைக்கு டவுட் தான். ஏன்? ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்திருக்காரு. ஓ அப்படியா? ஏய் போன் அவர்கிட்ட கொடு, வருங்கால மாமனாருக்கு ஒரு அலோ சொல்லிடுறேன். அவர் இங்க இல்ல. அப்ப எங்க போயிருக்காரு? அவர் எங்க இருப்பாரு? ஹாஸ்டல் ரிசப்ஷன் உட்காந்துட்டு இருப்பாரு. ஹாஸ்டலா? ஐ மீன் ஹோட்டல் ரிசப்ஷன் சொல்ல வந்தேன். ஹோட்டலா? எந்த ஹோட்டல்னு சொல்லு, நான் அவரை பார்த்து ஹலோ சொல்லியே ஆகணும். வேற வெண்ணையே வேணாம். இதுல என்ன இருக்கு? என்னைக்கு இருந்தாலும் நான் அவருக்கு மாப்பிள்ளையா போறோம் தானே. புரியாம பேசாதீங்க, இதெல்லாம் யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயம். இப்ப புரியுதா? இதுதான் நானும் அன்னைக்கு சொன்னேன். திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்து ஸ்டென்ட் அடிச்ச, என்னைக்கு இருந்தாலும் இங்க தானே வரப்போறேன்னு எகிரி குதிச்ச. இன்னைக்கு நான் அழ வைக்கிறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா? நோனோ, எப்போ நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் என் ஆசை. என்ன, உன்னோட உணர்ச்சிகளை மத்தவங்க புரிஞ்சுக்கணும் நீ எதிர்பார்க்கிற மாதிரி மத்தவங்க உணர்ச்சிகளை நீ புரிஞ்சுக்கணும், அதான் என்னோட ஆசை. ஓகே சரி, நீ போய் உங்க அப்பா பாரு, நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன். பாய். என்னடி குழந்தைகள் தினம் காதலர் தினம்ன்ற மாதிரி உனக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்கற தினமா? போடி நீ வேற. இல்ல நித்யா, எனக்கு என்னவோ ராஜாவை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தோணுது. நீதான் தேவையில்லாம. புரியாம பேசாத ரேகா. ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கண்டிப்பா இருந்தாதான் அந்த ஆம்பளைங்களாம் ஒழுங்கா இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா அவ்வளவுதான், என் நிலைமையும் உன்ன மாதிரி ஆயிடும்.